ஆன்மீக நெஞ்சங்களே, செய்யாறு என்ற வரலாற்று சிறப்புமிக்க நதிக்கரையில் 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான ஒரு அதிசய சிவத்தலம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் திருவத்திபுரம் என்று அழைக்கப்படும் திருவோத்தூர் பகுதியில் அமைந்திருப்பதுதான் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையார் மீது சிவலிங்க வடிவில் வேதபுரீஸ்வரர் மற்றும் வேதநாதர் என்ற திருநாமங்களோடு அடியார்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அன்னை பார்வதி தேவி இத்தலத்தில் பாலகுஜாம்பிகை என்றும் இளமுலை நாயகி என்றும் அழைக்கப்பட்டு தனிச்சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வாரி வழங்கி வருகிறாள். ஈசன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் உட்பொருளை ஓதி அருளிய இடமாதலால் இத்தலத்திற்கு ஓத்தூர் என்று பெயர் வந்தது. பின்னர் அடைமொழி சேர்ந்து திருவோத்தூர் என்று மாறியது. இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான ஒரு அதிசயம் என்னவென்றால், இங்குள்ள நந்தி பெருமான் வழக்கம் போல சிவபெருமானை நோக்காமல் வாசலில் உள்ள முன் கோபுரத்தை பார்த்தவாறு கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதுதான். இறைவன் தேவர்களுக்கு வேதம் கற்பிக்கும் போது எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருக்க யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று நந்தியை பணித்ததால் நந்தி திரும்பி இருப்பதாக வரலாறு கூறுகிறது. மற்றொரு வரலாற்றின்படி தொண்டைமான் மன்னன் விசுவாவசுவிடம் தோற்றபொழுது அவன் வெற்றி பெறுவதற்காக ஈசன் தனது நந்தியை படைத்துணையாக அனுப்பியதால் முன் கோபுரம் நோக்கி நந்தி திரும்பியுள்ளது. இத்தலத்தின் தல விருட்சம் பனை மரமாகும். மேலும் ஆலயத்திற்கு வெளியே ஓடும் செய்யாறு நதி, வெளிப்பிராகாரத்தில் உள்ள கல்யாணகோடி தீர்த்தம் மற்றும் மானச தீர்த்தம் ஆகியவை புனித தீர்த்தங்களாகும். இங்கு ஆண்டுதோறும் ரத சப்தமி திருநாளில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக மூலவர் வேதபுரீஸ்வரர் சுவாமியின் மீது விழும் அபூர்வ நிகழ்வு இன்றும் நடைபெறுகிறது. சிவபெருமான் வீரநடனம் புரிந்த இந்த புண்ணிய பூமியானது முருகப்பெருமான் உலக நன்மைக்காக இறைவனை நேரில் உருகி பூஜித்த மிக முக்கிய சிவத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 8வது தலமாகவும் ஒட்டுமொத்த தேவார தலங்களில் 250வது தலமாகவும் இந்த திருவோத்தூர் தலம் விளங்குகிறது. இத்தலத்திற்கு வருகை தந்த திருஞானசம்பந்தர் பெருமான் சமணர்களின் சூழ்ச்சியால் காய்க்காமல் இருந்த ஆண்பனைகளை தனது பதிகப் பாடலால் பெண்பனைகளாக மாற்றி கனி தரும்படி அற்புத முத்திரை பதித்தார். திருஞானசம்பந்தர் பாடிய முதலாம் திருமுறையின் 54வது பதிகத்தில் குறும்பை யாண்பனை ஈன்குலை யோத்தூர் என்று பனை மரத்தின் அதிசயத்தை உருகி பாடியுள்ளார். அவர் பாடிய பதிகத்தின் 8வது பாடலில் இராவணனை வென்றவரும் முப்புறம் எரித்தவருமான ஓத்தூர் ஈசனை நினைத்தால் நம் மேல்வினைகள் யாவும் உடனடியாக நீங்கும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். தை மாத பிரம்மோற்சவம், ஆடி மாத லட்ச தீபம், ஆடி விசாகே ஞானசம்பந்தர் விழா மற்றும் சுந்தரர் மோட்ச சித்ரா பௌர்ணமி ஆகியவை இக்கோவிலின் பிரம்மாண்ட திருவிழாக்களாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.